நேற்று ஜாக்லின் வந்து ராணுவுக்கு ஒரு தரமான அட்வைஸ் கொடுக்குறாங்க. ராணுவ் கிட்ட, டே என்னடா நீ வந்து இங்கே எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, எல்லாரும் உன்னை எல்லா கான்வர்சேஷன்லையும் சேர்த்துக்கிறாங்க, யாருமே உன்னை நாமினேட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக உனக்கு நல்லது நினச்சிக்காத. எல்லாருமே ஒரு ஈஸி டார்கெட்டாக உன்னை தான் வச்சுருக்காங்க. என்ன ஒரு கஷ்டமான கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக ஓன் பேர் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. அது உனக்கு நல்லதில்லை, உனக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை. இங்கே எல்லாரோட குட் புக்ஸில் இருந்து நமக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நீ கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. இங்கே எதுவுமே, இங்கே யாருமே, எல்லாருமே உனக்கு கண்ணுக்கு ஸ்வீட்டாக தான் தெரியுறாங்க அப்படின்னா இங்கே யாருமே ஸ்வீட் கிடையாது. நீ அந்த மாதிரி நீ பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா பிக் பாஸ் என்ன சும்மா ஒரு சிட் கொடுத்து டாஸ்க் கொடுப்பாருன்னு நினைக்கிறியா? ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கும் தான் அதை இருக்கிறத தான் அவர் அந்த சட்டில் எழுதியிருக்காரு. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னு தான் அர்த்தம். இல்லாதது அவர் எழுத மாட்டார். சும்மாலாம் அந்த மாதிரி டாஸ்க் கொடுக்க மாட்டார். கண்ணை திறந்து பாரு, உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நீ கண்ணை திறந்து பாரு. அப்போ தான் நீ இந்த கேமில் சர்வை பண்ண முடியும். நாமினேஷனுக்கு வரலங்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. இனிமேலாச்சும் முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ராணுவுக்கு ஒரு நல்ல தரமான அட்வைஸ்